March 27 ரிலீஸ் ஆன ஹாப்பி ராஜ் படம் ஜிவி பிரகாஷோட நடிப்புல வெளியாந்திருக்கு. சோ இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வர்த் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இந்த படம் வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டப்பேரால அப்பா சார்ந்த ஒரு பட்டப்பேர்னால அந்த பட்டப்பேர் பிடிக்காம அவங்க அப்பாவையும் பிடிக்காம, சரிப்பா எனக்கு இந்த லைஃபே நான் தூரமா போறேன், என் ஃபேமிலியை விட்டு தூரமா போறேன் அப்படின்ற மாதிரி அங்க போய் ஒரு லவ் வந்து மலர்ந்து அந்த லவ் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதை. சோ அந்த லவ் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுல அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ ரெண்டு அப்பா, பையன் சைட்லயும் சரி பொண்ணு சைட்லயும் சரி ஒரு ஈகோஸ்டிக்கா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது ரெண்டு பேரண்ட்ஸுமே கன்வின்ஸ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபுல் கான்செப்டே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து முக்கியமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் லைட்டா டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். திரைக்குறளர்களுக்கு வணக்கம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மரிய ராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இவரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு படம் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப லைட்டா ரொம்ப யதார்த்தமா வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நரேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இதோட கேஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க, ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரதானா நடிச்சிருக்காங்க. பிரதானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம டிடிடி அப்படின்ற ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, ஜீவாவோட படம். அந்த படத்துல வந்து ஜீவாவோட ஃப்ரெண்டா வந்து வந்திருப்பாங்க அந்த படத்துல. அதே மாதிரி ஸ்ரீ கௌரி பிரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ்வர் மூவி மணிகண்டனோட நடிச்சிருந்திருப்பாங்க. சோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி ராஜ் இந்த படத்துல வந்து சொல்லலாம். சோ இதுல முக்கியமா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மரியன், அதுக்கப்புறம் வந்து அபாஸ். ஜார்ஜ் மரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட அப்பாவா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கீதான்றவங்க வந்து ஜிவி பிரகாஷோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலா ஒரு மாபெரும் ஃபன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோ யாருப்பா ஜிவி பிரகாஷ் தானே சொன்னாங்க. ஆனா இன்ட்ரோடக்ஷன் என்ட்ரி இதெல்லாம் பார்த்தா வேற யாருக்கும் இருக்கே, அப்போ ஆக்சுவலி யார் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வந்துச்சு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மரியன். இவருக்கு தான் வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் பக்காவா கொடுத்திருப்பாங்க. செமையா இருந்திருக்கும் அவரோட இன்ட்ரோடக்ஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா. இந்த படத்தை ஃபுல்லாவே ஒரு நிக் நேம் வச்சுதான் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு கதையா ஓடிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குதிரை முட்டை. இந்த குதிரை முட்டை தான் வந்து அவங்க அப்பாவோட பட்டப்பேர், ஜிவி பிரகாஷோட அப்பாவோட பட்டப்பேர். சோ அந்த பட்டப்பேரால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு ஃபன்னான எலிமெண்ட். அந்த பட்டப்பேர்னால ஜிவி பிரகாஷ் வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்காரு ஸ்கூல் டேஸ்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபன்னு. நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பேரை வச்சு கலாய்க்கிறது, இல்ல வந்து அப்பாவோட தோற்றத்தை வச்சு ஏதாவது நம்மள கலாய்க்கிறது, இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு 90s அந்த 2000s எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்கூல் கான்செப்ட்ல வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சோ அது இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு தெரியல. சோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். சோ ஸ்டார்டிங்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையன் அம்மா அந்த அளவுக்கு ஒரு பாசம், அவ்வளோ ஒரு சுட்டித்தனம், அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், ஒரு வில்லேஜ் செட்டப்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அந்த ஹாப்பி ஃபேமிலில இருக்க ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல வந்து காக்கா முட்டை பையன்டா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வருது. சோ அந்த பேர் வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ என்னடா இது, எனக்கு இந்த பேரே பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருப்பேன். சோ அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர். ஜார்ஜ் மரியனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அப்பா வருவான் டீச்சர் தான் வந்து. சோ அவரை பார்த்தாலே வந்து ஸ்கூலே அதுவும் அந்த அளவுக்கு சமஸ்டிக்கான ஒரு டீச்சர். அப்படியே அடிச்சாருன்னா அவ்வளவுதான், பனிஷ்மெண்ட்லாம் வேற லெவல் அடிச்சு தூக்கிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸா வந்து அஸ் ஸ்கூல் லைஃப்ல பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அப்பா வந்திருப்பாரு. சோ ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. இந்த குதிரை முட்டை அப்படின்ற ஒரு பேர் வந்து எங்க போனாலும் நம்ம ஹீரோ சார் வந்து நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்கூல் முடிச்சாங்க. ஸ்கூல் முடிக்கிற டைம்லயே வந்து ஏதாச்சும் ஒரு கிரஷ், லவ் அந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் வரும் பாத்தீங்களா. சோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பானால தட்டி போயிருது. சரி அதுக்கப்புறம் ஓகே காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணை பாக்குறோம். அந்த காலேஜ்ல அந்த பொண்ணை உஷார் பண்ண ட்ரை பண்றோம். அந்த பொண்ணுக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ ப்ரொபோஸ் பண்ண போறாரு நம்ம ஹீரோ சார். ப்ரொபோஸ் பண்ண போற இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின், அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் டிடிடி படத்துல நடிச்சிருந்தாங்க பிரதான், அவங்க தான். சோ அவங்க வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாரு. அப்படி ப்ரொபோஸ் பண்ற டைம்ல எனக்கு உன்னை பிடிக்கும் ஆனா உன் பட்ட பேர் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பட்ட பேருக்காக அந்த லவ்வே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு பட்ட பேர்ல இந்த குதிரை முட்டை மருமக அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாங்க. இந்த இடத்துலயும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் இந்த வில்லேஜ்ல சுத்திட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த இடமே வேணாம், நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்ல இருக்கும்போது சுத்தி இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸ்லயும் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இருக்கிற இடத்துலயுமே வந்து அப்ளிகேஷனை போடுவாப்ல. அப்படி அப்ளிகேஷனை போடும்போது பெங்களூர்ல ஹேட்ரிக் அடிச்சிடும். பெங்களூர்ல போய் அவ்வளவுதான் செட்டில்டு, இனிமேல் நம்ம வில்லேஜ் பக்கமே தலை வச்சு பார்க்க கூடாது, அப்பாவை விட்டு ரொம்ப தூரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ஏன்னா அந்த நிக் நேம் வந்து அவர் எங்க போனாலும் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால அந்த இடத்த விட்டு தூரமா போகணும் அப்படின்றதுக்காக பெங்களூர் போறாரு. பெங்களூர்ல தான் நம்மளோட ஹீரோயினை பாக்குறாங்க, ஸ்ரீ கௌரி. இவங்களை வந்து பாக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து டிஎல்லா அந்த ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. இவர் வந்து ஒரு யூசரா இருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் வந்து உஷார் ஆகுது. ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ண
பண்ண ஆரம்பிச்சு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போகுது. அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகும்போது பொண்ணு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு சைட்லயும் வந்து யாரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அபாஸ் வந்து அப்படியே பயங்கரமா என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து அபாஸோட என்ட்ரி அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா அபாஸோட ஒரு சில படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மைண்ட்ல இருக்கிறது அப்பாஸ்னால இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காதல் தேசம். இந்த படம் வந்து 1996ல ரிலீஸ் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பர்சன் ரெஜிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில படங்களால தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வில்லனோ ஏதோ படையப்பா படத்துல நீலாம்பரி வர மாதிரி வந்து இந்த படத்துல இவரோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு நார்மலான ஒரு ஃபாதர், கொஞ்சம் ஈகோஸ்டிக்கான ஃபாதர், அந்த ஒரு கெத்த மெயின்டைன் பண்ற ஒரு ஃபாதர், அப்படிதான் நானு அப்படின்ற மாதிரி அபாஸோட கேரக்டர் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேர் லவ் வந்து வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ அக்செப்ட் பண்ண பிறகு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது. அந்த கிளாஷ் வந்து எப்படி அவங்க 2 பேரும் சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்டா வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல ஆக்சுவலா முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பியரன்ஸ் வச்சு நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ அபாஸ் அப்படின்ற அந்த ஹீரோயின் அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹை-ஃபையா இருக்காங்க. ரொம்ப அவங்களோட கிளாஸே வந்து ரொம்ப ஹை கிளாஸா அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட ஜார்ஜ் மரியன், ஜிவி பிரகாஷ் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்காங்க. வில்லேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்காங்க. ஸோ நம்ம வில்லேஜ்ல எல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போறதுக்கு இல்ல எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அப்படியே ஒரு 10-15 பேரோட கும்பலா போயிருவாங்க. ஏதாவது இந்த மாதிரி முக்கியமா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்படியே கும்பலா போயிருவாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட்டு போயிருவாங்க. பட் அந்த ஹை கிளாஸ்ல இருக்கவங்களா அவங்கள அப்படி ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ஜஸ்ட் ஒரு வைன் கிளாஷ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்படி இவங்க இப்படி 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஜிவி பிரகாஷ் வந்து அவங்க அப்பானால என்ன மாதிரி அசிங்கெல்லாம் படுறாரு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கிற மூமெண்ட்ல வந்து, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ஊரு கும்பல் அப்படியே ஒரு கும்பலா போய் இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஜிவி பிரகாஷோட ஃப்ரேம் வந்து அடி வாங்குது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். முக்கியமா வந்து ஒரு வெறும் ஃபாதர் கான்செப்ட் மட்டும் தானா, அப்பா சார்ந்த மாதிரி மட்டும் தானா, இந்த அஜித் படம்லாம் கூட ஒன்று இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அப்பா அப்படின்ற ஒரு பந்தத்தை வந்து ரொம்ப இதுவா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாதர் எமோஷனல், ஃபாதர் டெடிகேட்டட் அப்படிலாம் இல்லை. ஸ்டில் அவங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாரு. பணக்காரனா இருந்தாலும் உன்கிட்ட இருக்க காசை விட என்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி. ஸோ எப்படிதான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2மே வந்து சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து தாராளமா பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி ஃபேமிலியோடையும் சரி தாராளமா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எப்பயாச்சும் நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெறுப்பா இருக்கு என்னடா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஒரு காமெடி சென்சார்ல காமெடிக்காவும் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த படம்லாம். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பி ராஜ் தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாம் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா தாராளமா போய் பார்க்கலாம். டைம் இருந்தா நீங்களும் போய் பாருங்க.